ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு அதாவது டிரைவர் வேலைக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பாங்கன்னு தெரியாது சார். நான் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் ட்ரைவ் பண்ணது பிடிச்சிருந்ததுன்னா அமௌண்ட்டு கொடுங்கன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே கதிருக்கு வாரி வழங்கிட்டாங்க அவங்க. சரி, நார்மலாக கொடுக்குற அமௌண்ட்டே கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க, அது பெரிய கோடிக்கணக்கான சொத்துமாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் உழைப்புங்க, அவரோட ஒரு நாள் உழைப்பு அது வேறு லெவலில் இருக்கேன். அந்த ஃபீலிங் கையில் காசு வாங்கணுன்னே சரி வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்துட்டாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது பாண்டியனோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அலப்பறை பண்ணிகிட்டு இருக்கு. எப்படி நீங்கள் சுயம்பர நிகழ்ச்சிக்கு என்ன விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அலப்பறை பண்ணது மட்டும் இல்லைங்க, சரவணனையே பேசி வெக்கப்பட வச்சிருச்சுங்க. இப்படி வெக்கப்பட வைக்கிறதுக்கு கூட்டத்தில் ஒருத்தர் இருந்து தானங்க ஆகணும். அதனால் அவர் சரவணன் வந்து வெக்கப்படுற அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்பமே சேர்ந்து கூட்டாக கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில் விடியுதுங்க. நம்ம கோமதி அம்மா வழக்கம் போல் 2 மருமகளுக்கு டிஃபனை கட்டி கொடுத்துட்டு வேலைக்கு போகிற மருமகளுக்கு போவோயும் காலேஜுக்கு போகிற மருமகளுக்கு நல்லா போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு புத்திமதியையும் சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போல்லாம் நீ சொல்லி அனுப்புனா மட்டும் நான் மாறிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம ராஜி பொறுமையாக பார்த்து எடுத்து வச்சதுக்கப்புறமும் டம்ளரை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டோடனே எந்திரிச்சு போய் தூக்க கழகத்தில் இருந்த நம்ம கதிர் இருந்துட்டு, நான் வந்து சரியாக தூங்கலை நைட்டெல்லாம், இதுக்கப்புறம் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு, இந்தா உனக்கு இதான் அமௌண்ட்டு, நீ இதை எடுத்துகிட்டு போ, நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தேன் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறமா எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. என்னதான் பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலும் நான் எனக்கு என்னோட கடமையை கரெக்டாக தான் செய்வேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கத்து சொன்னோடனே நம்ம ராஜுக்கு புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அதனால் வச்சுட்டு கோவத்தில் வெளியே போனால் அங்கே நாய் துரத்தி மறுபடியும் வராங்க. நாய் துரத்துனதை வீட்டில் சொன்னோடனே கதிருக்கு ஒரே சிரிப்பு. ஒன்னே ரூமுக்கு வந்து அமௌண்ட் எடுக்க வராங்க, மறுபடியும் பேய் துரத்துன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டாரு. வேற லெவல்ல இருந்தது இந்த சீன்லாம். அதுக்கப்புறம் எதையே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க நம்ம ராஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.